ஷேம் பிரம்மா அயோத்தியில் உட்காந்து ஆட்டுத. அயோத்தியில் நீ தான் உட்காந்துருக்க. இந்த மானிட பிறவி தமிழ்நாட்டுக்காரன் கரெக்டாக கெச்சு போட்டு எடுத்து பார்ப்பான். இது அப்போ அயோத்தியில் உட்கார வச்சதை இப்போ அரசியல்வாதி இப்போ ஆட்டி படைக்காரு. சனி எட்ட நாட்டு சனீஸ்வரி ஆட்டி படைக்கான். அயோத்தியில் உட்கார வச்சா நடு சென்ட்ரல் டெல்லி மும்பையிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பிடிச்சி அரசியல்வாதியை ஆட்டி எடுக்கான் சனி அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. புரியுதா? தமிழ்நாட்டுக்காரன் தான் நாக்கால் விடணும். தமிழ் வார்த்தை பேசுகிறவன் தான் நாக்கால் விடணும். இப்போ அவன் தான் பேதான், தமிழ்நாட்டுக்காரன் தான் பேதான். புரியுதா? சனி உட்காந்துட்டாரு. அயோத்தியில் அவர் தான் உட்காந்துருக்காரு. இங்கே கைலாசத்தில் விஷ்ணு பிரம்மா சிவன் அவங்க குடும்பமாக உட்காந்துட்டாங்க. அப்போ உட்கார்ந்தபடி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ கணக்கு வாரியாக அடி உழுது, சரியுது, சிக்கல் வருது, நீதிமன்றத்தில் சிக்கல் வருது, அனைத்தும் உள்ள சிக்கல் வருது. பயங்கரமாக அரசியல்வாதி இப்போ பலாயிரம் கோடி எல்லாம் பிடிச்சி இப்போ ஆட்டுன்னு ஆட்டுதாரு அப்படின்னு தமிழ்நாட்டில் ஐயா எங்கள் அண்ணனை பற்றி கரெக்டாக சொல்லுதான். இப்போ தமிழ்நாட்டில் பேர்வாதி வேறு ஐயா உட்காந்துருக்காரு. அந்த ஒரு வார்த்தை முடிக்கான். சில அகம்பாதம் பிடிச்சவன் அந்த நாக்கால் நரகளை திங்காம பார்த்தியா? ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லா கறியும் திங்காம பாரு. ஆணும் பெண்ணும் அவன் தான் ஆணும் பெண்ணும் சிவன்கிற வார்த்தையை விட்டு சொல்லுது தமிழ்நாட்டுக்குள்ளே. அதர் ஸ்டேட்டில் பேரை சொல்லுவாங்க. பீமசங்கர், அமர்நாத் ஐயா அப்படின்னு தான் சொல்லுவான். அதர் ஸ்டேட்டில் ஹிந்தி பேசுகிறவன், இங்கிலீஷ் பேசுகிறவன் கரெக்டாக சொல்லுவான். ஆனால் அவன் பயப்படுவான். இங்கே தமிழ்நாட்டுக்காரன் நாக்கை இழுத்து விட்டு அப்படி நக்கி விளையாட்டுத்தனமாக சொல்லுவான். இப்போ இவர் உட்கார்ந்தது இவனுக்கு கண்ணு தெரியுதா தெரியலையாப்பா? ஏன்னா நாங்கள் இங்கே உட்காந்து கைலாசத்தில் உட்காந்து எங்கள் அண்ணனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன கணக்கு போடுதாரு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓண்டதுன்னு கேட்கும். அமைச்சர்கள் பூரா கண்ணு தெரியுமா தெரியாதா? இவர் உட்கார்ந்தது நீதிமன்றத்தில் வழக்காடுதார். ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு, அரசராக உட்காந்துருக்காரு. இப்போ இவனுக்கு கொட்டு தான் குழல் அடிக்கான், கொட்டு மேலே அடிக்கான், எல்லாம் சிங்கி தட்டு தான். வீட்டில் போனவொடனே விரித்து விட்டு நக்கு தான். அவன் ஒன்றும் ஏழலை, நக்கத்தான் செய்தான். அந்த மாதிரி பூரா பாழாக்கிட்டான். அவனே பாழாக்கி அவனே தன்னை மண்ணை அள்ளி தலையில் போட்டு பொண்டாட்டி மாதிரில நக்க செய்தான். அவன் வயதா என்னடா இப்படி ஆம்பளையாக பிறந்திருக்க, இப்படி நக்கிட்டு எழுதாடா அப்படிங்க அரசியல்வாதி பொண்டாட்டி மாதிரி போனான். அவன் பேரம் பேத்தி மகா எல்லாம் அது அப்படித்தான் பேயுது, அம்புட்டும் பேயுது. இவனுக்கு அறிவு இல்லாமல் அவர் பேரை சொல்லலாமா? ஒரு செகண்டில் ஒரு நரம்பை இழுத்து விட்டார்னா கை கால் உதற விட்டுருவார். புரியுதா? உதற விட்டு நாசம் பண்ணி விட்டுருவார். போட்டாச்சுப்பா கணக்கு. எப்போ அயோத்தியில் கணக்கு பார்த்து அங்கே ஆட்டு. இங்கே பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க திறந்து விட்ருக்கான். 550 கோடி. இப்போ இது சரிஞ்சு கீழே போனோடனே அவன் 9ஆம் நம்பர் பிரதமர் உள்ள மாட்டி தூக்கிடுவாங்க. இராணுவம் தான் தூக்குவான், முப்படை. ஏன்னா இது ஒரு விளையாட்டாடான்னு சொல்லி மண்டையில் ஒரு அறை, பெட்டையில் ஒரு அறை, மூஞ்சில் ஒரு அறை, எத்த வேண்டிய இடத்துல ஒரு எத்துன உடனே ஐயோம்மா அப்போ தான் கடவுளே தப்பு செஞ்சிட்டோம்னு நாக்கால் விடுவான். 9ஆம் நம்பர் டெல்லி பிரதமர் முக்கால் சத்திய